பித்தப்பையில் ஏற்படும் கற்களை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம். பித்தப்பையில் கற்கள் ஏற்படுவது என்பது சமீப காலமாக நம்ம ஜல்லி மாதிரி ஸ்டோன் மாதிரி இருக்கும், ஹார்ட் ஸ்டோனாக இருக்கும். ஸோ இது எது வந்தாலும் மாத்திரையில் குணப்படுத்தி விடலாம், கரைத்து விடலாம் என்றால் அது பெரும்பாலும் நிறையா இருக்கும். ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும், பித்தப்பைனா பித்தப்பையில் இருக்கிற கல்லை மட்டும் எடுப்பீங்களா இல்லை பித்தப்பையை எடுப்பீங்களா? வணக்கம், நான் டாக்டர் சுதாகர், பொது அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் லேப்ராஸ்கோபி அறுவை சிகிச்சை நிபுணர். இங்கே கடலூர் பீவல் ஹாஸ்பிட்டல் பணியாற்றி வருகிறேன். நாம் இன்று பித்தப்பையில் ஏற்படும் கற்களை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம். பித்தப்பையில் கற்கள் ஏற்படுவது என்பது சமீப காலமாக எல்லா வயது தரப்பினரிலும் அதிகமாக காணப்படுகிறது. அதற்கு முக்கிய காரணம் நம் உட்கொள்ளும் உணவு முறைகள் சற்று மாற்றம் அடைந்து உள்ளதால். என்ன மாதிரியான உணவுகள் உட்கொண்டால் அது மாதிரி ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்றால், அதாவது இந்த ஃபாஸ்ட் ஃபுட், ரொம்ப ஆயிலி ஃபுட்ஸு, ஃபேட்டி ஃபுட்டு, ப்ளஸ் சங்க் ஃபுட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் இல்லை பேக்கேஜ் ஃபுட்ஸு அதையெல்லாம் அதிகமாக சாப்பிட்றதுனாலையும் ஏற்படுகிறது. இது சைவம் சாப்பிடுவர்களுக்கும் கற்கள் ஏற்படும், இல்லை அசைவம் சாப்பிடுவர்களுக்கும் கற்கள் ஏற்படும். இந்த கற்கள் ஏன் ஏற்படுகிறது என்றால், பித்தப்பையில் சுருங்கி விரியும் தன்மை சற்று குறைபடுவதால் பித்த நீர் பித்தப்பையிலேயே தங்கி அது வண்டல் ஆகி அது ஸ்டோன்ஸாக மாறுகிறது. இதற்கு அதில் இருக்கும் பாக்டீரியாக்கள் அதுக்கு அது ஹெல்ப் பண்ணி அந்த ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிடுறது. சில பேருக்கு சிங்கிள் ஸ்டோன் இருக்கும், 1 மில்லிமீட்டர்லேருந்து 1 சென்டிமீட்டர் வரைக்கும் அளவில் ஸ்டோன்ஸ் இருக்கும். சில பேருக்கு நிறையா இருக்கும் கற்கள், 3, 4லேருந்து ஆரம்பித்து 20, 30 கல் கூட இருக்கலாம், மல்டிப்புளாக இருக்கும். இந்த ஸ்டோன்ஸு 2 வகையாக இருக்கும். சில பேருக்கு பியூர் கொலஸ்ட்ரால் ஸ்டோன்ஸ்ன்னுவாங்க. கொலஸ்ட்ரால் ஸ்டோன்ஸ் யூஸ்வலாக சிங்கிளாக இருக்காது, மல்டிப்புளாக இருக்கும், மினிமம் 10, 15 அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு வகை எப்படின்னா பிக்மெண்ட் ஸ்டோன்ஸ்ன்னுவாங்க. பிக்மெண்ட் ஸ்டோன்ஸுன்றது நம்ம கருப்பாக சின்ன நம்ம ஜல்லி மாதிரி ஸ்டோன் மாதிரி இருக்கும், ஹார்ட் ஸ்டோனாக இருக்கும். ஸோ இது எது வந்தாலும் மாத்திரையில் குணப்படுத்தி விடலாம், கரைத்து விடலாம் என்றால் அது முடியாது. நிறைய பேர் நாட்டு வைத்தியம் இல்லை ஹோமியோபதி அந்த வைத்தியத்திற்கெல்லாம் சென்றிருப்பார்கள், கல்லை கரைத்து விட வேண்டும் என்று. ஆனால் அவ்வாறு எடுக்கும் சிகிச்சைகளினால் அது இந்த கல்லை கரைக்க இயலாது, பயன் தராது. மற்றும் இதனால் அனைத்து வயதினருக்கும் இந்த கற்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சிறு குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை அரௌண்ட் 10 இயர்ஸ்லேருந்து 60, 70, 80 இயர்ஸில் கூட பார்க்குறோம், எல்லாருக்கும் வருது. ஸோ இதனால் என்ன தொந்தரவுகள் ஏற்படும் என்றால், பெரும்பாலான கற்கள் எந்த தொந்தரவும் சிம்டம்ஸும் கொடுக்காது, 60% வரைக்கும். சில பேருக்கு என்னென்னா, அசைவ சாப்பாடு அந்த மாதிரி நல்லா சாப்பிட்டு விருந்து சாப்பாடு சாப்பிட்றோம், இல்லை வீட்டிலே அசைவம் அது மாதிரி சாப்பிட்றோம், ஃபேட்டி மீல் எடுத்துக்கிறோன்னா சாப்பிட்ட ஒரு அரை மணி நேரத்தில் வயிற்று பகுதியில் பிடிப்பு, சில பேருக்கு வலி மாதிரி ஏற்படும், இல்லை சில பேருக்கு வயிறு உபசமாக சொல்வார்கள். அந்த மாதிரியான உபாதைகள் ஏற்படும் ஆரம்பத்தில். அந்த கற்கள் இருப்பதனால் என்ன ஆகும் என்றால், அதில் பாக்டீரியா இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். சப்போஸ் அந்த கற்களில் இந்த பாக்டீரியா இருக்கிறதுனால இப்போ பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு சர்க்கரை வியாதியோ இல்லை ஒரு வேறு ஏதாவது மாத்திரை உட்கொண்டு இருந்தாங்களோ அவர்களுக்கு ஒரு உபாதைகள் இருக்குமானால் அந்த பாக்டீரியாக்கள் பலம் பெற்று அந்த இடத்தில் சீழ் வைத்துவிடும். சீழ் வைத்து விட்டால் பேஷண்ட்க்கு ஒரு ஹை ஃபீவரில் வருவாங்க, ரொம்ப சிவியர் ஜுரம், வாந்தி, வயிறு அஜீரண கோளாறு அந்த மாதிரி சிம்டம்ஸோடு வருவாங்க எமர்ஜென்சியில். அப்படி நம்ம ஸ்கேன் எடுத்து, சாதாரண ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்தாலே போதுமானது. சில பேருக்கு சிடி ஸ்கேன் எடுக்க வேண்டும். மற்றும் அதை லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுன்னுவாங்க. அதை பார்த்தோன்னா அதில் சப்போஸ் ஏதாவது வேல்யூஸ்லாம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தது என்றால் நம்ம உடனடியாக அவரை அறுவை சிகிச்சைக்கு எடுத்து விட வேண்டும். இல்லை என்றால் பாதிப்புகள் மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா பித்தத்தில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டது என்றால் அது பித்தம் எதுலேருந்து வருதுன்னா லிவர்லேருந்து தான், ஈரல்லேருந்து தான் சுரக்கிறது பெரும்பாலும். அது ஈரலில் இருந்து சுரப்பதால் இன்ஃபெக்ஷன் ஈரலில் வெகு ஈஸியாக பரவிவிடும், பரவி மற்ற உறுப்புகளையும் பாதிப்பு ஏற்படுத்தும். பெரும்பாலும் நிறையாருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும், பித்தப்பைனா பித்தப்பையில் இருக்கிற கல்லை மட்டும் எடுப்பீங்களா இல்லை பித்தப்பையை எடுப்பீங்களான்னு. எங்கேயும் உலகம் முழுவதும் இதுக்கு எப்படி வைத்தியம் என்றால், பித்தப்பையை அகற்றுதுன்னா பித்தப்பையை முழுவதுமாக எடுக்க வேண்டும். இல்லை நான் கல்லை மட்டும் எடுக்கிறேன், ஒரு கல்லை விட்டு எடுக்கிறேன், 2 கல்லை விட்டு எடுக்கிறேன்னாலும் மீதி 3 மாதத்துலேயே திருப்பிகள் எல்லா ஸ்டோன்ஸும் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால்
பித்தப்பை அறுவை சிகிச்சை என்பது பித்தப்பையை முழுவதுமாக அகற்ற வேண்டும். அதுதான் அதற்கான உரிய அறுவை சிகிச்சை. மற்றும் சில பேருக்கு ஃபீமேல்ஸ் பார்த்தோம்னா, அதாவது பெண்களுக்கு இப்போ 40 வயசு மேல இருக்கிறவங்கன்னா, இப்போ பித்தப்பையில கல்லு இருக்குதுன்னா, 4, 5 கல் இருக்குதுன்னா, சம்டைம்ஸ் பித்தப்பையில இருக்கிற கல் ஏதாவது ஸ்லிப் ஆயி கீழ போய் இப்போ ஈரல்லேருந்து வருது இல்லைங்களா? பித்தம். பித்தம் வந்து போய் சிறுகுடல்ல சேரும். நம்ம சாப்பிடுற உணவு வயிறுல வந்து நல்லா ஜீரணமாகி திருப்பி சிறுகுடலுக்கு போகும்போது, அப்போ பித்தம் ஈரலிலிருந்து சுரந்து ஜீரணிக்கப்பட்ட உணவுடன் சேர்ந்து விடுகிறது. சேர்ந்தா தான் அடுத்த லெவல்ல அது இன்னும் டைஜஷன் ஆகி நம்ம ஃபேட்டு, புரோட்டீன், புரதச்சத்து, கார்போஹைட்ரேட்ஸ் அது மாரி அங்கங்க உடம்புல ஸ்டோர் ஆயிடும். ஸோ இது வந்து பித்தம்ன்றது மிக அவசியம். பித்தப்பையில இருக்கிற கல்லு ஏதாவது ஒரு கல்லு போய் கீழ இறங்கி குடல்ல சேர்ற இடத்துல மாட்டிக்கிச்சுன்னா, சாதாரணமாக பேஷண்ட்ஸ்க்கு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். தாங்க முடியாத அளவுல வலியுடன் வருவார்கள். அவர்களுக்கு எம்ஆர்சிபி என்ற ஸ்கேன், மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் கொலஞ்சியோ பான்கிரியாட்டோகிராம் என்ற டெஸ்ட்டை பண்ணினால், அந்த கல் அங்க அடைபட்டிருக்கிற கல் தெரியும். அந்த மாரி அடைபட்டிருந்தால் அவர்களுக்கு இஆர்சிபி என்ற ப்ரொசீஜர் மூலம், அது எண்டோஸ்கோபி ப்ரொசீஜர். அது மூலம் அந்த அடைப்பு ஏற்பட்ட கல்லை அகற்றிவிட்டு, அவர்களுக்கு பித்தப்பை அகற்றும் சிகிச்சை செய்ய வேண்டும். ஸோ இது டபுள் ப்ரொசீஜர் ஆயிடும். இதை பித்தப்பையில் சீழ் பிடித்து ரொம்ப சிக்கா வர்ற பேஷண்ட்டாலும் சரி, இல்ல நார்மலா இருக்கிறாங்க, மைல்டு பெயினோட இருக்காங்க. எந்த முறையில இருந்தாலும் அழகாக லேப்ரோஸ்கோபி முறையிலேயே செய்துவிடலாம். நாங்கள் பெரும்பாலும் 90% பேஷண்ட்ஸ் 95% பேஷண்ட்ஸ் அடுத்த நாள்லேயே சென்று விடுவார்கள் வீட்டுக்கு. இதனால் என்ன நன்மைகள் என்றால், ஆப்பரேஷனுக்கு பின்பு எந்த வலியும் அவர்களுக்கு இருக்காது. 3வது நாள்லயே அவங்க சமைக்கலாம் வீட்ல. இல்ல அவர்கள் வீட்டு வேலைகளை அவர்களே பார்த்துக் கொள்ளலாம். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ, இத வந்து இதுக்கு ஓப்பன் மெத்தட் இப்ப பண்றதே இல்ல நாங்க. கடந்த ஒரு 10 வருஷமா பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணி பண்ணதுன்றது இருக்கவே இருக்காது. ஸோ, இது பித்தப்பை இருந்ததுன்னா, அது காம்ப்ளிகேஷன் ஆகாம, அதாவது கல்லினால் ஏற்படும் பிரச்சனைகளை, அதாவது பித்தப்பை கற்கள் இறங்கி குடலில் போய் அடைத்து விடுவது மற்றும் இதனால் சில பேருக்கு கேன்சர் கூட வரும். பித்தப்பையில கற்கள் இருக்கிறதுனால் ஒரே நாள்ல வராது. ஒரு 10 வருஷம் கல் இருக்குன்னா, அவங்களுக்கு சில பேருக்கு கேன்சர் கூட வந்துரும். இந்த மாரி தொந்தரவுகளை நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். மற்றும் பித்தப்பை கற்கள் சில சமயம் என்னவென்றால் வயிற்றுக்கு அடியில் கணையம் என்ற உறுப்பு இருக்கிறது. அது பேர் இங்கிலீஷ்ல பான்கிரியாஸ்ன்னுவாங்க. பான்கிரியாஸ்லேருந்தும் ஒரு 100 என்சைம்ஸ் அமிலங்கள் எல்லாம் சுரக்கும். நம்ம உடல்ல இருக்கிற நம்ம சாப்பிடுற உணவு சத்து பொருளா மாற்றுவதற்கு பான்கிரியாஸ் மிக மிக முக்கியமான உறுப்பு. பெரும்பாலும் குடிப்பவர்களுக்கு அந்த பான்கிரியாஸ் என்ற உறுப்பு பாதிக்கப்படும். அதே மாரி இந்த கற்கள் போய் அந்த பான்கிரியாட்டிக் டக்டில் சில சமயம் அடைத்துவிடும். அடைத்து விட்டிருந்தால் அவங்களுக்கு அது பேர் இங்கிலீஷ்ல கால்ஸ்டோன் பான்கிரியாடைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா ஆல்கஹால் குடிப்பதனால் வர்ற பான்கிரியாடைட்டிஸ் மாரி அதே சிம்ப்டம்ஸ் இதிலும் வந்துவிடும். இது பெரும்பாலும் கால்ஸ்டோன் பான்கிரியாடைட்டிஸ் யாருக்கு வரும் என்றால் மகளிர்களுக்கு தான் வரும். அதுவும் முக்கியமா 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு. ஸோ, அதனால இந்த மாரி இவ்வளவு பிரச்சனைகள் உங்களை நம்மள் அண்ட விடாமல் நம்மள் எளிதாக அறுவை சிகிச்சை செய்து இதனை அகற்றி விடலாம். இதில் பல நன்மைகள் இருக்கின்றன லேப்ரோஸ்கோபி முறையில். ஸோ எந்த பயமும் தேவையில்லை. இது பற்றிய சந்தேகங்கள் ஏதேனும் உங்களுக்கு இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.